Hey guys, welcome back to my channel vlogs of DSK. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் vlog எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எப்போவுமே வந்து கெட் ரெடி வித் மீ அப்படின்லாம் பண்ணுறத விட நான் அதர் தேன் தட் என்ன பண்ணுறேன், ஷூட்னா எப்படி பிளான் பண்ணுறேன், என்னோடய திங்ஸ் என்ன நான் நிஜமாக என்ன ஃபாலோ பண்ணுறேன், என்ன நான் ஸ்டாக் அப் பண்ணுறேன், இது எல்லாமே ஆக்சுவலி நான் வந்து ஒரு ப்ராப்பர் இந்த மாதிரி ரேண்டம் vlog எடுத்தால் காமிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. இப்போ நான் ஷூட் பண்ண போகிறேன். அதனால தான் எதுவுமே போடல என்னோடய ஃபேஸில், லிட்ரலி ஒன்றுமே இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் 2 வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பேக் டு பேக் ஒரு ஷார்ட்ஸ் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். 2 ஷார்ட்ஸுமே. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் ஷார்ட்ஸ் என்ன ஒரு 30 seconds to 60 seconds தானே அப்படின்ட்டு. பட் கிடையாது. அந்த 60 seconds ஒரு 30 seconds ஷார்ட்ஸ் போடுறதுக்கே நாங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு 3 மணி நேரம் வேலை செய்யணும். அது சிம்பிளான ஒரு லிப்ஸ்டிக் காம்போ போட்டு காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ சிம்பிளாக பண்ணுறதா இருக்கட்டும், லைட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து சவுண்டு, இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்டிங் பர்ஃபெக்டாக இருக்காது. இது லைட்டிங் இருந்ததுன்னா நாங்கள் ப்ராப்பராக வந்து எடுத்திருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதனால தான் அது அவ்வளோ டைம் எடுக்கும். இன்றைக்கி நான் வந்து சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுவேன், நல்லா எடுத்திருந்தேன் அப்படின்னா. இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ வரப்போகிறது இல்லை. ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நான் ஓரளவுக்காச்சும் நான் யோசித்த மாதிரி எடுத்திருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷூட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஷூட் எடுத்து முடிச்சுட்டு, ஏன்னா அந்த 2 ஷார்ட்ஸ் வந்து நான் எடுத்து முடிச்சாதான் வந்து நெக்ஸ்ட் என்னோடய வேலையை பண்ண முடியும். ஸோ அதனால் அது முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்சால் அங்கங்கே பிட் நான் அட்டாச் பண்ணுறேன் என்ன வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபுல் ஷார்ட்ஸை நான் அப்படியே இதில் காமிக்க முடியாது, அதுக்கு தனியாக நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ நான் குயிக்காக போயிட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து என்னோடது ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாக் அப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த 2 ஷார்ட்ஸுமே எடுத்து முடிச்சிட்டேன். எனக்கு தெரியல வெதர் அந்த ஷார்ட்ஸ் முன்னாடியே ரிலீஸ் ஆகுமா இல்லை இது லேட்டாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணி ரொம்ப ரிக்ரெட் ஆனேன் டெஃபினட்டாக. ஸோ கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் பிஃபோராகவே அது லான்ச் ஆகிடுச்சு, அதாவது இது போஸ்ட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா டேக்கில் கார்ட்டில் வந்து டேக் பண்ணுறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு என் மூஞ்சி டயர்டாக இருக்குன்ட்டு. அண்ட் வேர்த்தெல்லாம் கொட்டுது. ஸோ அதனால் நான் போயிட்டு வந்து குயிக்காக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு போய் தூங்க போகிறேன். பிகாஸ் எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஆஃபீஸ் பார்க்கணும், ஒர்க் ரெஸ்யூம் பண்ணணும். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட்டு டே பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரேண்டம் திங்ஸ் தான் எடுக்கலாம், ரேண்டம் திங்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் குயிக்காக போயிட்டு என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்கள நெக்ஸ்ட் டே பார்க்குறேன். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நம்மளோட ஃபுட்டும் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிருக்கணும்னு, அந்த மாதிரி நான் மாற்றினதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீரை எடுத்துக்கிறது அண்ட் ஃபிஷ் எடுத்துக்கிறது. பேக். ஸோ ஆஸ் நீங்கள் முன்னாடி கிளிப்பிங்ஸில் பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு நடுவில் வந்து நான் வந்து ஆல்மண்ட் குல்ஃபி வந்து பண்ணியிருந்தேன். நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வந்துருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சு. என்னோடய லிப்ஸ்டிக்லாம் நான் ரொம்ப நாள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது இன்றைக்கி தான் பண்ணி முடித்தேன். அண்ட் நிறைய வந்து ஸ்டாக் அப் பண்ணணும்னு நினச்சேன். ஸ்டாக் அப்னா பல்காக என்கிட்ட இருக்குது, நான் இன்னொரு பாக்ஸில் அதை மாற்றணும்னு நினச்சேன். ஸோ அது இப்போ பண்ண போகிறேன். எல்லாமே உங்களுக்கு கிளிப்பிங் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஏதாவது நான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் எனக்கு வளர்ந்துருக்கும். ஸோ அது வந்து நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஐஒயில் நான் ரெடி பண்ண ரோஸ்மெரி வாட்டர் தான். நான் பிராண்ட் சைட்லேருந்து எதுவுமே வாங்கலை. ஸோ நல்லா கோம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ நீட்டாக வந்து தலை பின்னிட்டு தான் நான் ஆக்சுவலி தூங்குறேன் இப்போலாம். இப்போ என்னோடய ஸ்கின் கேரும் நான் மாற்றிட்டேன், ஆஸ் வெல் அஸ் என்னோடய ஹேர் கேரும் மாற்றிட்டேன் டியூ டு திஸ் ஹியூமிடிட்டி. சீரியஸ்லி
இப்போதைக்கு ரீசெண்டாக தான் நான் சாப் பண்ணன்றதுனால எனக்கு கொஞ்சம் வந்து ஹேர் லாஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதும் நான் வந்து கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் ஓகே. அண்ட் ஆல்சோ இன்றைக்கும் ஒரு ஷூட் இருந்தது, அது எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பெண்டிங் வச்சுருக்க ஒர்க் என்னென்னா, என்னோடய பவுடர் ஃபேஸ் வாஷ் வந்து ஃபில் பண்ணணும். ஆல்சோ என்னுடைய டிஷ்யூஸ் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் தான் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கு. பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். ஏன்னா நான் நாளைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து பண்ணி முடிச்சிடணும். ஸோ நான் அது வந்து ஃபில்லிங் வந்து எப்படி லைக் என்ன ப்ராடக்ட் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கவும் செய்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற பவுடர் ஃபேஸ் வாஷ். ஸோ கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அது வந்து எப்போவுமே அப்படி ஆகும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ஓப்பன் பண்ணி, ஸோ இதில் தான் நான் வந்து என்னோடய ஃபுல் பேட்ச் ஆஃப் பவுடர் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். இதில் கொட்டிட்டு திருப்பி இதில் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன், லைக் இந்த ஃபனல் வச்சு. ஸோ இது போடும்போதே நல்லா அந்த ஸ்பூனில் வந்து மேஷ் பண்ணிட்டு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாங்கினதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸில் ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக நம்ம வந்து லான்ச் பண்ணது. உங்களுக்கும் வந்து ஆயிலி ஸ்கின் இந்த மாதிரி பவுடர் ஃபேஸ் வாஷ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். இஃப் நாட் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ நீங்கள் அதுலேயும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வந்து என்னோடய பவுடர் ஃபேஸ் வாஷ் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ரீசெண்டாக ஆக்சுவலி நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன் போல். இதுதான் காலி இருக்குது, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ இதை வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, மினிசோட இந்த காட்டன் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் நிறைய வீடியோவில் மினிசோ பற்றி பேசியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப அப்சஸ்டும் கூட மினிசோட இந்த காட்டன் பேட்ஸ் எல்லாம் பற்றி. பிகாஸ் நான் மினிசோ போகிறதே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு தான். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் மினிசோ பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். நான் வந்து பிரைட்ஸுக்குமே இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை கொஞ்சம் ரீஃபில் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஃபேஸில். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுட போகிறோம். ஸோ இது ஒன்று தான் ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குது, மற்ற எல்லாம் அப்படி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 வரும்னு நினைக்கிறேன். டோட்டலாக 300 பீஸ் வரும். அரவுண்ட் நான் அதை காமிச்சிடுறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 225 ஷீட்ஸ் இருக்குது. ரேட் வந்து 260 rupees. எனக்கு பொறுத்த வரைக்கும் குவைட் அஃபோர்டபுள் தான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் வந்து துலிப் அப்படிங்கிற பிராண்டில் வந்து காட்டன் பேட்ச் ஆக்சுவலி வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு 80 rupees சம்திங் வரும். ஆஃபரில் 40 rupees வரும். பட் ஷீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ஷீட்ஸோ 30 ஷீட்ஸோ தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து இது குவாலிட்டி நல்லாயிருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது. அதனால் எனக்கு இது பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ இது கண்டிப்பாக நான் ரீஃபில் பண்ணுவேன், திருப்பி வாங்குவேன். இது வந்து நீங்கள் நெயிலுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் பர்பஸ் இருக்குது. ஸோ இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மினிசோ போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் அடியில் வந்துருச்சு. சரி கையோட ரீஃபில் பண்ணிடலாம் எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு இதுவும் ரீஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஷீட் ஃபார்மில் இருக்கும். உங்களுக்கு நான் என்னென்ன இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரிமூவலுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ட்டில் கொடுக்குறத செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷீட்ஸ் வந்து ரீஃபில் பண்ண போகிறேன். இந்த ஷீட்ஸுமே ஆல்சோ ஃப்ரம் மினிசோ தான். பட் இது நான் வந்து திருச்சியில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், இட்ஸ் ஃப்ரம் திருச்சின்னு நினைக்கிறேன். ஐயோ மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, இது கிடையாது. இதுவா இருங்க நானே செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்கா, அதனால் என்ன எதுன்னு தெரில. சரி செக் இட் ஃபர்ஸ்ட். நோ இது கிடையாது. இது ஆக்சுவலி நெயிலுக்குன்னு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக வந்து நான் அவ்வளோவா இதை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். நினச்சேன் ஃபுல்லாக இருக்கே அப்படின்ட்டு. பட் இது கிடையாது. நான் அந்த ஷீட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். பட் இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நெயிலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ரேட் வந்து 200 தான். பட் 1000 பீசஸ் இருக்கும். பட் இதை நான் ஃபேஸ்க்கு பெருசாக யூஸ் பண்ணேன். நெயில்ஸ்க்கு நான் நெயில் ஆர்டிஸ்ட்டும் அப்படிங்கிறதுனால நான் நெயிலுக்கு இதை வந்து வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் ஃபில்டாக இருக்குது. நான் காமிச்சது இந்த ஃபேஷியல் காட்டன் பேட்ச் தான். இது வந்து 190 rupees. இதில் வந்து 240 பீஸ் இருக்கும். என்னதான் கேட்டிங்கன்னா மினிசோவில் தாராளமாக இதெல்லாம் வாங்கலாங்க. நான் அங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து நான்
இந்த ஒரு கண்ணாடி இதில் போட்டு வச்சுருப்பேன். ஆக்சுவலி இது கண்ணாடி நான் வாங்கலை, எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இது நான் வந்து ஏன் இதில் வச்சுருந்தேன்னா, இதுலேயே வந்து மிசலர் வாட்டர் போட்டு சோப் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் எதுக்கு சோப் பண்ணிவிட்டு, வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இது வரும் இன்னும் ஒரு 2 months வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க, ஐ மீன் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். லைக் ரேண்டம் டே அப்படிங்கிறதுனால எனக்கு என்னென்னலாம் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியாவே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக கிளிப்பிங் கூட எண்ட் ஆயிருக்காது, பிகாஸ் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன், பட் அப்படி இப்படின்னு ஒர்க்கில் வந்து மறந்தாச்சு. அதுக்கப்புறம் ப்ரைடல் ஒர்க் இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஸ்டேஷன் போக வேண்டிய சுச்சுவேஷன்றதுனால ஃபுல்லாக சுற்றிட்டு திருப்பி இப்போது எடிட் பண்ணலான்னு வரும்போது நான் எண்ட் போர்ஷன் இல்லை அப்படின்னு நோட் பண்ணேன். ஸோ அதனால ஒரு எண்ட் போர்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் இது வரைக்கும் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். இஃப் இதுதான் ரேண்டம் டே இன் மை vlogல காமிப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. இஃப் உங்களுக்கு எதனா ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஸோ தட் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.